என்னுடைய பாடசாலைக்கு இந்த மேலும் இருக்கின்றது எக்ஸைட்மெண்டா இருக்கு பார்க்க போகின்றேன். இவளை போல பல பேர் இந்த பாடசாலையில் வெளிநாட்டு குடும்பம் ஒன்றினால் மகிழ்ச்சியாக பலர் பார்ப்பதற்கான இப்படி செய்ய முடியுமா? தங்களுடைய தாயினுடைய வெளிநாட்டு குடும்பம் ஒன்றினால் இப்படி செய்ய முடியுமா? தங்களுடைய தாயின் நினைவாக பாடசாலைக்கு பல லட்சங்களை அள்ளி கொடுத்த ஒரு குடும்பம். முக்கியமாக ஒரு பாடசாலைக்கு அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், இங்கே என்ன இடம்பெறுகிறது, பாடசாலைக்கு அவர்கள் கொடுத்த அந்த பங்களிப்பு என்ன, இங்கே வந்திருக்கின்றவர்கள் அந்த வெளிநாட்டு குடும்பத்தை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்கின்றதான் இந்த ஒரு காணொலி. நிச்சயமாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு காணொலி. இதில் யூடியூப் சேனலில் முதன்மையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி பாருங்கள். முக்கியமாக அந்த நிதி பங்களிப்பு செய்த ஒருவருடையும் கதைக்க போகிறோம், இங்கே வந்திருக்கிற எல்லோருடையும் கதைக்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி. ஒரு பாடசாலைக்குள்ள நாங்கள் எல்லோருமே செல்ல போகிறோம். நிதி பங்களிப்புகளை செய்தவர்களில் ஒருவரான ராஜலிங்கம் அவர்கள் இப்பொழுது அமரர் ஆனா போவண்ணா செல்லையா அதிபர் அவர்களுக்கு மலர் மாலையை அணிவித்து நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கின்ற காட்சி. இப்பொழுது வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு மலர் மாலைகள் அணிவித்து வரவேற்கப்படுகின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே வெளிநாடுகளில் உழைத்து அந்த நிதிகளிலே நல்ல பல விஷயங்களை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே குடும்பமாக இணைந்து இவர்கள் இந்த அற்புதமான பணியினை செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது பாடசாலை மாணவர்கள் முன்னும் பின்னுமாக அணிவகுக்க இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. கிளிநொச்சி பழைய மத்திய கல்லூரியில் இப்பொழுது உத்தியோகபூர்வமாக நிகழ்வுகள் ஆர்வமாகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது விருந்தினர்கள் அழைத்து செல்லப்பட இருக்கின்றார்கள் அந்த முக்கியமான இடத்துக்கு. அந்த இடத்துக்கு நாங்களும் வந்து செல்ல போகின்றோம். இந்த நிகழ்வு வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள், சந்தோஷமா இருக்கு. என்னுடைய பாடசாலைக்கு நான் இதை செய்து கொடுக்குறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த சகோதரங்கள் சார்பாக, இந்த குடும்பம் சார்பாக இதை நான் கொடுப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நானும் பங்கு கொண்டதில் ஒரு பெருமையாக இருக்கு. ஒரு தொடர்ச்சியாக என்னெல்லாம் விளம்பர போகணும் நீங்கள் பார்க்க போறீங்க. கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இது பொது மக்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு உரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த நிகழ்வை தங்களுடைய ஒரு தாயின் நினைவாக, அதாவது தங்களுடைய அம்மாவின் நினைவாக இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு மிகவும் ஒரு பெருமையான ஒரு விடயம். இதற்கு பிறகு இங்கே என்னெல்லாம் இடம்பெறுகின்றது என பார்க்க போகின்றோம். இங்கே பாடசாலை மாணவர்கள் வீதியிலே அணிவகுத்து நிற்கின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். மிகுந்த மகிழ்வாக இருக்கிறேன். எனது பாடசாலைக்கு நான் இதை செய்து கொடுக்குறதில் இந்த குடும்பம் சார்பாக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். என்னென்றா இதில் வந்து இந்த பாடசாலைக்கு நான் இதால் போய்க்க வந்து ஒரு சின்ன ஒரு வாயிலால் போய் வந்து நான் என் அம்மா போய் வந்தவ இல்லை போய் வந்தவ அதை வந்து இன்றைக்கு நான் இதில் செய்து கொடுக்குறதில் வந்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம். எல்லோரையும் வெல்கம் பண்ணிக்கொண்டு இந்த நிகழ்வின் பிரதான வாயிலை திறந்து வைப்பதற்காக உயர்திரு பிரதேச செயலர் பச்சிலைப்பள்ளி திரு ஏசிலன் அவர்களை நாடாவட்டி திறந்து வைக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை இல்லை
எடுங்க நீங்க 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 எடுங்க நீங்க முடிங்க சரி ஒரு கையில நீங்கள் ஒரு கையில என்ன அப்படி சார் நிறைய விடயம் இருக்கு இதுலயே. அடுத்ததாக சிறிய வாயில், அது சிறிய வாயில் என்றாலும் அதையும் உத்தியோகமாக திறந்து வைப்பது மகிழ்வாக இருக்கும். அதை வந்து திரு விஜயநாதன் சார் அவர்களை, அந்த உதவி கல்வி பணிப்பாளர் அவர்களை வாயிலை திறந்து வைக்குமாறு அன்போடு வேண்டுகின்றேன். இதுல வந்து கல்லூரி திரை கல்லூரியின் அழகான பெயர் பலகையை பழைய மாணவரும் என்னுடைய நண்பருமான திரு கருணாகரன் அவர்களை திரை நீக்கம் செய்து வைக்குமாறு மிக அன்போடு வேண்டுகின்றேன். அடுத்ததாக இந்த 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 கட்டடத்துக்கான வேலைகளை செய்த உதவிகளை செய்தவர்களுடைய பெயரை பொறிக்கப்பட்டுள்ளது அங்கே. அந்த தகவல் திரை நீக்கத்தை திரு உதயகுமார் அவர்களை திரை நீக்கி வைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த விடயத்தை செய்த என்னுடைய சகோதரர்கள் சார்பாக அந்த திரை நீக்கத்தை வந்து எனது தந்தையார் தான் அதை திறப்பதற்காக இருந்தார். அவர் இன்று என்ன ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நான் திறக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதை அவர் திறக்க முடியாமைக்கு வருந்தி கொண்டு இதை திறப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து நாங்கள் சென்று அப்படியே அரங்கத்தில் இந்த நிகழ்வுக்கான அன்பு பகிர்வுகளை பகிர்ந்து கொண்டு சிற்றுண்டிகளை உண்டு மகிழ்வோடு இன்றைய தினத்தை உங்களோடு கழிப்பதில் 40 வருடத்துக்கு பிறகு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த விடயத்திற்கு முதலில் அதிபர் அவர்களுக்கு மிகுந்தொரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அங்கே செல்வோம். உண்மையிலேயே நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்த ஒரு வாயில் இருந்தது. அது பழைய மத்திய கல்லூரி என்று எழுதப்பட்ட அந்த வாயில். அதாலே தான் பாடசாலை மாணவர்கள் ஆரம்ப காலத்தில் அந்த வாயிலாலே மட்டும் செல்வார்கள். கிட்டத்தட்ட அன்னளவாக ஒரு 1000 மாணவர்கள் செல்கின்ற ஒரே ஒரு வாசல் மட்டும் இருந்தது. இப்பொழுது இந்த பாடசாலைக்கு 2 வாயில்கள், இன்றிலிருந்து 2 வாயில்கள். இந்த வாயில் குறிப்பாக, அதாவது இந்த கிராமத்தை சுற்றி இருக்கின்ற இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் அன்னளவாக இந்த வாயில்களை இனிமேல் பாவிப்பார்கள் என, அதாவது பயன்பெறுவார்கள் என இங்கிருக்கின்றவர்கள் கூறினார்கள். இன்று திறக்கப்பட்ட இந்த வாயிலூடாக பாடசாலை மாணவர்கள் உள்ளே செல்லுகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு நிதி பங்களிப்பு. உண்மையிலேயே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நிதி பங்களிப்பிலே பாடசாலை மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த பங்களிப்பினை குடும்பமாக ஒன்றாக சேர்ந்து செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக கனடா, சுவிஸ், டென்மார்க் உறவுகள், அவர்களுக்கு நன்றி. மாணவர்கள் பயன்பெறுகின்ற அந்த வாசலினூடாக நானும் வந்து செல்ல போகின்றேன். உண்மையிலேயே இந்த தருணம் ஒரு அழகிய தருணம். அவருடைய அம்மாவினுடைய ஆத்மா சாந்தி நிறைவேறி இருக்கும். அம்மாவினுடைய ஆத்மாவை பார்த்து கொண்டு இருக்கும் என நான் நம்புகின்றேன். இப்பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு சில நிகழ்வுகள் இடம்பெறப் போகிறது. அந்த நிகழ்வுகள் என்ன என்று சொல்லி பார்க்க போகின்றேன். அது மட்டுமில்லை, அதற்கு பிறகு இந்த வாயில் அமைப்பது தொடர்பாகவும், இந்த வாயில் எப்படி இருக்குது, இதற்கு பிறகு நிதி பங்களிப்பில் இந்த பாடசாலைக்கு என்ன செய்ய போகின்றார்கள், எவ்வாறான விடயங்களை செய்ய போகின்றார்கள் என ஒரு நேர்காணலில் வந்து எடுக்க போகின்றேன். உண்மையிலேயே இந்த வாயிலை பாருங்கள். இது வந்து யாழ்ப்பாணத்தினுடைய நாட்சதுர வீடுகளில் இருக்கிற தூண் அமைப்பு. 2 தூண்கள். இது வந்து முந்தி மரத்திலே இருக்கும், அதாவது சொல்லுவார்களே பர்மா தேக்கண்டை, அந்த தேக்கிலே இருக்கும். இப்பொழுது அந்த தூணில் இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு கீழே தங்களுடைய அன்னையினுடைய பெயர், அதாவது திருமதி சரஸ்வதி முருகன் நடேசு அவர்களின் ஞாபகார்த்த நன்கொடையாக இதை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த வாசல் மகளே, இந்த வாயில் அமைப்பு இதை வந்து அந்த ட்ராயிங்காக கீறி அதனுடைய அந்த சொல்லுவார்கள் ஐடியா அதை செய்தது இவர் தான். உங்களோட பேர் என்ன? சிவானுஜன்.
ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமான அமைப்புகளை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒன்று எங்களோட தூண் அமைப்பு நாட்சோர வீட்டில் பார்த்துருப்போம். அது யூரோப்பியன் ஸ்டைல், மாடர்ன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சுருக்கமாக எனக்கு சொல்லுங்கள், இது என்ன ஐடியாவில் உங்களுக்கு உருவாகியது? இதில் வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கும் மாடர்னான சில டச்சஸும் இருக்க வேண்டிய மாதிரி ஒரு மினிமலான ஒரு டிசைன் தான் கேட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ எங்களில் இருக்கிற திராவிட கட்டிடக்கலையில் இருக்கிற சில பழைய காலத்து இப்போ நாச்சார் வீடுகளில் இருக்கிற தூண் அமைப்புகளும், ஸோ அதே நேரம் கொஞ்சம் மாடர்னான இப்போ ஸ்கூலில் இருக்க கண்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரியான மெட்டீரியல்ஸோ, ஸோ அதில் இருந்த ஒரு லாங்குவேஜை வந்து மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக சில விஷயங்கள் இதில் வந்து டச் பண்ணியிருக்கேன். இதில் பிடிச்சது வந்து இந்த யாழ்ப்பாணத்துக்கண்டே உரித்தான அந்த நாட்சோர வீடுகள் இருக்குது இந்த தூண் அமைப்பு. இது வந்து நான் ஏற்கனவே கதைச்சிட்டேன், ரங்குன் தேக்கில் செய்வாங்க. ஸோ அந்த தூண் அமைப்பை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த ஐடியா நல்ல ஒரு ஐடியா, ஆனால் பார்க்குறதுக்கு மேலே சிம்பிளாகவும் ஒரு அழகாகவும் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து அவர்களுடைய அம்மாவினுடைய அந்த நினைவுகள், இந்நுழைவாயில் பழைய மத்திய கல்லூரி பழைய மாணவி திருமதி சரஸ்வதி முருகன் நடேசு அவர்களின் ஞாபகத்தை நன்கொடையாக பழைய மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்களும் திருமதி சரஸ்வதி முருகன் தம்பதியினரின் பிள்ளைகளும் குடும்பத்தினருமாகிய ராயலிங்கம் இரஞ்சினி தேவி சுந்தரலிங்கம் ஜோகேஸ்வரி கனடா புஷ்பலதா தனபாலசிங்கம் கனடா முதல் சொன்னவங்க டென்மார்க் பாஸ்கரன் பிரவா சுவிஸ் இணைந்து வடிவமைத்து கட்டிய இந்த நுழைவாயிலை அன்பளிப்பாக கையளிக்கணும். 23/10/2025 வண்ணாங்கனி பழைய இந்த ஊர். ரொம்ப நன்றியா. ஓகே, நீங்கள் டிசைன் பண்ணீங்களா? கேட்டும் இதான் டிசைன் பண்ணீங்களா? ஓகே, வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்கு, நன்றி. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அந்த வளைவு திறக்கப்பட்டது. ஸோ இது வந்து பழைய மத்திய கல்லூரி நுழைவாயில் பழைய மாணவர்கள் வழங்கியது. அதிபர் திரு இரவீந்திர ராஜா தலைமையில் 23/10/2025 உத்தியோகமாக திறந்து வைக்கப்பட்ட நாளும் நுழைவாயில் நாடா வெட்டி திறந்து வைத்தல் திருத்தா ஜேசியிலும் பிரதேசியிலார் பச்சிலைப்பள்ளி. ஸோ இது தொடர்பான விவரங்கள் வந்து இதில் போட்டிருக்கணும். ஸோ அதை வந்து எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கணும். முக்கியமாக தங்களுடைய தாயினுடைய நினைவாக பல லட்சங்களை கொட்டி கொடுத்த ஒரு பாடசாலைக்கு மிகப்பெரிய ஒரு நிதி பங்களிப்பினை வழங்கி குடும்பமாக சேர்ந்து ஒரு உதவியை செய்திருக்கின்றார்கள். இதே போல பல உதவிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இனிமேலும் செய்ய போகின்றார்கள். நாங்கள் நிற்கின்ற இடம் பழை மத்திய கல்லூரியில் நிற்கிறோம். பழை மத்திய கல்லூரியில் இந்த பாடசாலை பல சாதனை மாணவர்கள், நீதவானிலிருந்து இன்று வரைக்கும் பல சாதனை மாணவர்களை உருவாக்கினார்கள். பல மக்கள் வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாடசாலையில் படித்து. குறிப்பாக என்னுடைய நண்பன் ஒரு கஜானன் என்ற ஒரு நண்பனும் இந்த ஊர் தான், அவரும் தான். ஸோ அவர்கிட்ட ஞாபகம் எனக்கு வருது, அவர் பழைய மத்திய கல்லூரி. இந்த நிதி பங்களிப்பு தொடர்பாக முக்கியமான பல கேள்விகளை கேட்க போகிறேன். வணக்கம் ராசலிங்கம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய அம்மாவுடைய ஆத்மா சாந்தி நிறைவேறி இருக்கும். அவருடைய இதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நிச்சயமாக. முக்கியமாக ஒரு நிதி பங்களிப்பிலும் நீங்கள் பல உதவிகளை இந்த பாடசாலைக்கு செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் இதை வந்து திறந்திருக்கிறீங்களா? அதாவது இதை வந்து சொல்வார்கள் வளைவு. ஆமாம், அதாவது நுழைவாயில். சரி, சொல்லுங்கள் இந்த நுழைவாயில் பற்றி. இது இந்த எண்ணக்கரு எப்போது உங்களுக்கு உருவாகியது? இது இந்த பாடசாலை செய்ய வேண்டும் என்று? இல்லை, எனது எண்ணம் என்னென்றா வந்து இந்த பகுதி மக்கள் வந்து இதால் போய் வரணுமென்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ அதை நான் செயற்படுத்துறதுக்காக பாடசாலையோடு தொடர்பு கொண்டு முதலில் வந்து என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு தொடர்பு கொண்டு, அதுவும் என்னுடைய தம்பியார் பாஸ்கரன் அவர்கள் சுவிசில வாழ்கிறார், அவரோட இதை பற்றி ஆலோசித்தேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் மற்ற அக்காவையும் அண்ணாவையும் கேட்டுட்டு நாங்கள் இதை செய்து கொடுப்போம் என்று சொன்னார். அதன்படி அவர்கள் நான் உண்டு, தம்பி பாஸ்கரன், சுந்தர்லிங்கம் தம்பி ரவின்னு சொல்கிற சுந்தர்லிங்கம், புஷ்பலா தங்கச்சி, 4 பேரும் அந்த குடும்பமாக இணைஞ்சு இதை செய்வோம் உண்டு. அதாவது அந்த 4 பேரும் வந்து கனடா, டென்மார்க், சுவிஸ். கனடா, டென்மார்க், சுவிஸ் 2 பேர் கனடாவில், நான் டென்மார்க்கில், பாஸ்கரன் சுவிஸில் இணைஞ்சு செய்த ஒரு விஷயம்தான் இது. தனியாக நான் செய்யலை, ஆனால் இதை வந்து நான் லீட் பண்ணி பிளானை போட்டு என்னென்ன செய்ய வேணுமோ அத்தனையும் நான் தான் செய்வேன். மொத்தமாக எவ்வளவு ரூபாய்கள் இதற்கு செலவாகியது? இதுவரைக்கும் எனக்கு 24 லட்சம் ரூபாய் முடிந்தது. மிகப்பெரிய ஒரு தொகை உண்மையாக. அதோட முக்கியமாக இங்கே வாங்க, அதோட அவர்களுடைய
அம்மாவினுடைய நினைவு, நான் இதை பற்றி காணொலியில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தங்களுடைய அம்மாவினுடைய உருவப்படுத்தினையிலே பொறுத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே நான் ஏராளமான காணொலி எடுத்துக்கிறேன். நிறைய பேர் அம்மாவினுடைய நினைவாக செய்திருக்கின்றார்கள். ஸோ இந்த ஊரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இல்லை, இப்போ இது என்னென்னா நீங்கள் ஒன்றை விளங்கி கொள்ளணும். நாங்கள் என் அப்பா அம்மா இப்போ அம்மா தற்போது எங்களோடு இல்லை, அப்பா மட்டும்தான் இருக்கிறார். அவர்களோடு எங்களுடைய சந்ததி இந்த நாட்டில் இல்லை. அப்போ அவர்கள் இதை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது என்னென்னா, இந்த ஊர் மக்கள், எங்களுடைய ஊர் மக்கள் இதை பயன்படுத்த வேண்டும். இப்போ நான் தனித்தனியாக போய் ஒவ்வொருத்தருக்கும் செய்து கொண்டு இருக்க இயலாது. இதை செய்தால் அவைக்கு இது போய் சேரும் என்ற எண்ண கருவோடு தான் இதை நான் எடுத்து இவ்வளவு வரைக்கும் செய்து இன்றைக்கு திறப்பு கையளிக்கிற அளவுக்கு வந்தது. சரி, அப்படியே வாங்க. இதே போல் பாடசாலைக்கு வேறு சில உதவிகள் செய்திருக்கின்றீர்கள் இந்த பாடசாலைக்கு. ஆமாம். அந்த உதவிகள் என்னென்ன? ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு கல்வி கற்பித்த அதிபர் அவர்களுடைய சிலை திறப்புக்கு நானும் 4 நண்பர்களும் இணைந்துதான் அந்த சிலையை உருவாக்கி அதை வந்து அவர்களுக்கு அந்த அதிபருக்கு நாங்கள் அர்ப்பணம் செய்தோம். ஓகே. அதுபோல் நீங்கள் ஆரம்ப காலத்தில் எத்தனையாம் ஆண்டு? 90ஆம் ஆண்டு? 95ஆம் நினைக்கிறேன். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு 1 கோடி பெறுமதியான 1.5 கோடி பெறுமதியான ஒரு எக்ஸ்ரே மிஷின் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அது தனியாக என்னால் சாத்தியமானதல்ல. நாங்கள் அங்கே ஒரு இசைக்குழு ஒன்று, டென்மார்க்கில் ஒரு பிரபலமான இசைக்குழு ஒன்று நடத்தி வந்திருந்தோம். அங்கு பல இசைக்குழுக்கள் இருந்தன. 5 இசைக்குழுக்கள் இணைந்து, சொல்லப்போனால் வந்து கலைவாணி இசைக்குழு, எங்களோட யூலன் இசைக்குழு, லில்லபெட் இசைக்குழு, யாழ் இசைக்குழு, இன்னும் ஒரு இசைக்குழு, அதன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்படி 5 இசைக்குழுக்கள் ஒன்றிணைந்து அந்த டென்மார்க் நாட்டிலே ஒரு பாரிய இசை நிகழ்ச்சி ஒன்றை செய்து அதன் மூலம் வந்த 1.5 லட்சம் ரூபாய் டென்மார்க் பணம், அந்த பணத்தை வந்து நாங்கள் இங்கே மாற்றி வழங்கும் போது எங்களுக்கு வந்து 1.5 கோடி கிட்ட வந்தது. அதை விட கொஞ்சம் குறைய வந்தது. அதை நாங்கள் அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் ஒரு எக்ஸ்ரே மிஷின் வேண்டி பயன்படுத்தினார்கள். அது சந்தோஷம் என்னென்னா, அந்த 5 இசைக்குழுக்களுக்கும் தான் அது பேர் போயிடுச்சு, டென்மார்க் மக்களுக்கு. இந்த பாதை அப்படியே பாருங்க. இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க. இன்றைய தேதியிலிருந்து இந்த பாதையை வந்து இவர்கள் செய்ய போகின்றார்களாம். உண்மையிலேயே நீங்கள் அதை வந்து இந்த உள்ளுக்கு நடந்த அந்த கலந்துரையாடலை நீங்கள் அறிவிச்சிங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுபோல் இந்த மைதானத்தை பற்றியும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்களே எனக்கு. இல்லை, என்னண்டா என்ன பிரச்சனைண்டா வந்து நான் மட்டும் இதை செய்ய முடியாது. நான் நினைக்கின்றேன், பழைய பிரதேச பச்சிலைப்பள்ளி மக்கள் இந்த பாடசாலையில் படித்த பழைய மாணவர்கள் நிறைய பேர் வந்து உலக நாடுகள், உலக பரப்பங்கள் நிறைஞ்சு வாழ்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் நினைத்தால் நிச்சயமாக இது ஒரு பாரிய விளையாட்டரங்கு, இப்போ யாழ்ப்பாணத்தில் துரியப்பா அரங்கு, அதை விட பெரிய ஒரு அரங்கை வந்து உருவாக்கலாம். அந்த எண்ணம் கருவத்தான் இதில் பதிவு செய்திருந்தேன். நிச்சயமாக அவர்கள் இதை செய்யும் பட்சத்தில் நாங்களும் ஒன்றிணைய ஒரு பாரியாவோடு இருக்கின்றோம். அதுபோல அதில் இருக்கின்ற அந்த விஞ்ஞான ஆய்வு கூடம், அதை சூம் பண்ணி காட்டலாம் பரவாயில்ல. அப்படியே அந்த விஞ்ஞான ஆய்வு கூடம் வந்து அடுத்த கட்டமாக ஒரு நிதி பங்களிப்பில் செய்யணும் என்று கூட நீங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கீங்க. அதுக்கும் நீங்கள் ஒரு நிதி பங்களிப்பு செய்யணும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயம். இதில் வந்து என்ன பிரச்சனை என்றால், இந்த பழைய மத்திய கல்லூரியின் பழைய கால வடிவங்களில் வந்து இந்த தண்ணீர் தொட்டியும் இந்த விஞ்ஞான கூடமும் அந்த நாவல் மரமும் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. நீங்கள் விரும்பினா அந்த நாவல் மரத்தை இருக்கா நீங்கள் அதை எடுத்து காட்டலாம். என்னென்னா அது பல கதைகள் சொல்லும். அந்த நாவல் மரம், அந்த நாவல் மரமும் தண்ணீர் தொட்டியும் இந்த கிணறும் இந்த விஞ்ஞான லாய்ப்பும் சிதைவடைஞ்ச நிலையில இருக்குது. அப்ப உலகம்பால் பழைய மத்திய கல்லூரி பழைய மாணவர்கள் இதை கருத்தில் கொண்டு இந்த பாடசாலையை வந்து ஒரு அழகுபடுத்துகிற ஒரு வேலைக்கு முன்வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அப்படி யாரும் அதை முன்வராத பட்சத்தில் வந்து நான் அதை கரிசனையில் எடுத்து பாடசாலை மாணவர்களோட தொடர்படுத்து அவர்களின் உதவி மூலமாக இது நான் சாதிக்கலாம் என்று என்ற ஒரு எண்ணக்கரு இருக்கு. உண்மையில் உங்களை சந்தித்தது சந்தோஷம். நிறைய பேர் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் உங்களை சந்தித்து என்னுடைய தளத்தில்
இன்று நடந்த ஒரு ஞாபகமான விஷயத்தை, அதுவும் எனக்கு இங்கே வேற பிடிச்சதுக்கு காரணம் என்ன சொன்னால், எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா நான் என்னுடைய காணொலியில் இது நான் நினைக்கிறேன் ஒரு 3வது காணொலியில் நினைக்கிறேன். ஏற்கனவே அம்மாவின் ஞாபகமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு ஊரில் ஒரு மைதானமும் இப்படி ஒரு வளைவும் திறந்து வைத்தார்கள், அதை எடுத்திருந்தேன். இங்கே வரும்பொழுது நீங்களும் அம்மாவினுடைய ஞாபகமாக இதை செய்வீர்கள். எனக்கு அம்மா என்றால் பிடிக்கும். உண்மையில வர தூண்டியது அதுதான். பெரிய ஒரு சந்தோஷம், உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. அதே போல என்னை தொடர்பு கொண்டு கரண் சுவிஸ் அந்த அண்ணாவுக்கு நன்றி, உங்களுடைய குடும்பத்தாருக்கு நன்றி. நிச்சயமா இதில் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேணும் என்னென்னா, நாங்கள் கரண் அனுப்பினோடனே நீங்கள் வந்து என்னோட தொடர்பு கொண்டு நான் நேற்று மாலையில் வந்து இங்கே நின்று தங்கியிருந்து இந்த நிகழ்வை வந்து ஒளி ஊடகமாக படம் பிடித்து உலகம் வாழ் பழைய மத்திய கல்லூரி மாணவர்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு விடயத்தை பதிவு செய்தமைக்காக எனது குடும்பத்தின் சார்பிலும் இந்த பாடசாலை சமூகம் இந்த பச்சிலப்பள்ளி மக்கள் சார்பிலும் உங்களுக்கும் vidu.com என்ற இந்த ஊடகத்துக்கும் நாங்கள் தலை சாய்த்து வணங்குகின்றோம். இந்த வாசலினூடாக நானும் செல்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ரைட், இப்போ நாங்கள் உள்ளே போய் என்னெல்லாம் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்பொழுது நாங்கள் பாடசாலையினுடைய மண்டபத்துக்குள்ளே வந்து விட்டோம். உள்ளுக்குள்ளே மங்கள விளக்கேற்றல் ஏற்றப்படுகின்ற நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே நான் பல மத்திய கல்லூரியினுடைய தேசிய பாடசாலையினுடைய அதிபர். இந்த நுழைவாயில் கட்டமைப்பு மற்றும் திறப்பு விழா தொடர்பாக நான் சில விடயங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றது. அதை உண்மையாக எங்களுக்கு அமைத்து தந்த மதிப்புக்குரிய ராசலிங்கம் அண்ணி அவர்களினுடைய அயராத பங்களிப்புடன் அது மிகவும் கச்சிதமான முறையிலும் சிறப்பான முறையிலும் கட்டப்பட்டு இன்றைய தினம் அது நல்ல முறையிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திறப்பு விழாவிலே எங்களுடைய பச்சிலப்பள்ளி பிரதேச செயலர் மதிப்பாண்ட ஜேசீலன் சார் அவர்களும் எங்களுடைய கிளிநொச்சி வடக்கு வலயத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளர் மதிப்பார்ந்த சிவனராயா சார் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த நிகழ்வானது எங்களுடைய பாடசாலைக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த பழைய மாணவர்கள் எல்லோரும் இந்த பாடசாலையை நோக்கி பார்ப்பதற்கான ஒரு விடயமாகவும் இது அமைகின்றது. முதலிலே எங்களுடைய பழைய மாணவன் மதிப்பாண்ட தொழிலதிபர் நடேசபிள்ள காந்தரூபன் அவர்கள் எங்களுக்கு ஒரு மண்டபத்தை, ஒரு பிரதான மண்டபத்தை எங்களுக்கு அமைத்து தந்திருந்தார். ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் செலவில். அதற்கு அடுத்ததாக கிடைத்த எங்களுக்கு ஒரு பெரிய கட்டிடமாகவும் பொக்கிஷமாகவும் நாங்கள் இதை பார்க்கின்றோம். உண்மையிலேயே அந்த நுழைவாயிலே அமைத்து தந்த ராசலிங்கம் அவரது சகோதரங்களும் அதுக்கு பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகப்பெரிய ஒரு நிதி பங்களிப்பை செய்த ராசலிங்கம் அவர்கள் கௌரவிடமிருக்கின்ற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இன்று எங்களுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திலே இருக்கின்ற புகழ்பூத்த தேசிய பாடசாலையான பழைய மத்திய கல்லூரியிலே அந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்களுடைய குடும்பத்தினருடைய நிதி பங்களிப்போடு கிழக்கு வாசலிலே மைதானத்தை அண்டி ஒரு வளைவு இன்று சிறப்பாக பூர்த்தி செய்து திறந்து வைக்கப்பட்டது. உண்மையிலே எங்களுடைய இந்த பிரதேசத்திலே மிக முக்கியமான பாடசாலையான பச்சிலைப்பள்ளி எங்களுடைய பழைய மத்திய கல்லூரியிலே பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை பழைய மாணவர்கள் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள் செய்து வருவது போற்றுதற்குரியது. அதனுடைய ஒரு பங்காகத்தான் இந்த நிகழ்வும் இன்று இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த நிகழ்வை செய்த பழைய மாணவர் திரு ராஜலிங்கம் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு எதிர்காலத்திலும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்யும் பொழுது எங்களுடைய பிரதேச செயலகம் உரிய ஒத்துழைப்புகளை வழங்கும் என்ற செய்தியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அத்தோடு அவர் ஊர் மக்கள், பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் போன்ற பல பேரால் கௌரவிக்கப்படுகின்றார். பழைய மத்திய கல்லூரியினுடைய வளைவு நுழைவாயில் அமைத்தமை என்னுடைய பாடசாலைக்கு கிடைத்த
ஒரு பெரும் உதவி. இதன் மூலம் பாடசாலை சமூகம் வந்து எதிர்காலத்திலே பல நன்மைகளை அடையும். இதனை செய்த திரு ராசலிங்கம் அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் நாங்கள் கல்லூரி சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பழைய மத்திய கல்லூரியின் வாசல் அமைப்பு தொடர்பாக இன்றைய திறப்பு விழா சார்பாக வந்திருக்கின்றோம். இந்த பழைய மத்திய கல்லூரியில் பழைய மகாவித்தியாலயமாக இருந்த காலத்தில் நாங்கள் காப்போத்தா உயர்தரம் வரையும் கல்வி கற்ற நாங்கள் அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு வருவதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் இருந்த காலத்தில் விட இன்றைக்கு பல வகையிலும் இந்த பாடசாலையின் வளங்கள் பெருகியுள்ளன. அதையிட்டு பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் இந்த கிழக்குப்புற வாசல் கிழக்குப்புறமாக இருக்கின்ற வாசலை மிகவும் அழகாக டென்மார்க்கில் இருக்கிற ராசலிங்கம் அவர்கள் அவர் சகோதரர்களும் இணைந்து இதை சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறுவதோடு இந்த பழைய மத்திய கல்லூரி மேலும் பல வகையிலும் சிறப்பு பெறும் அவர்கள் இந்த முயற்சி தொடர வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இவருடன் படித்த பள்ளி தோழர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரினாலும் அவருக்கு கௌரவிப்பு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு என்னுடைய சக மாணவனும் இந்த பாடசாலையினுடைய பழைய மத்திய கல்லூரியுடைய பழைய மாணவனுமாகிய ராயலிங்கம் அமைச்சர் நுழைவாயில் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நுழைவாயில் என்பது ஒரு பாடசாலைக்கு வருகின்ற ஒரு வரவேற்பு என்பது. ஒரு வரவேற்பு நன்றாக இருந்தால் தான் அது பிறகு எங்களுக்கு எல்லாமே உற்சாகமாக சிறப்பாக அமையும். இந்த பாடசாலையினுடைய பௌதிக வளங்கள் ஏராளமான தேவையாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த மைதானத்தை மீளவும் புனரமைக்க வேண்டிய எங்களுக்கு தேவை இருக்கின்றது. அது ஒரு அழகான மைதானமாக வர வேண்டும். சுற்றி மரங்கள் இருக்க வேண்டும். ஒரு பசுமை சூழலுக்குள்ள மைதானம் இருக்க வேண்டும். அதே மாதிரி நாங்கள் படித்த இந்த பழைய விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அது மட்டும்தான் இந்த பழைய மத்திய கல்லூரியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அது முன்னர் பழைய மகாவித்தியாலயம் இருந்தது, இப்போ பழைய மத்திய கல்லூரியாக மாறி இருக்கின்றது. அப்போ அந்த விஞ்ஞான ஆய்வுக்கூடம் மட்டும்தான் அந்த பழைய அடையாளத்தோடு இருக்குது. மற்றது யுத்தத்தின் காரணமாக முழு கட்டிடங்களும் அழிந்து விட்டன. ஆகவே அது ஒரு ஞாபக சின்னமாக, ஒரு அடையாள சின்னமாக இருக்கின்றது. அதை புனரமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுக்கு முன்னுக்கு எல்லாவற்றுக்குமான முகவாயிலாக இந்த நுழைவாயில் சிறந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நுழைவாயிலின் ஊடாக ஒரு புதிய உலகத்தை நாங்கள் தரிசிக்கப் போகின்றோம். அப்போ அந்த கனவோடு தான் நண்பன் ராஜலிங்கம் இந்த நுழைவாயில் அமைச்சிருக்கின்றார். தொடக்கம் சிறப்பாக இருக்கணும் என்று சொல்வார்கள். அது என்ட்ரன்ஸ் எப்போ நல்லா இருக்கணும் என்று சொல்வார்கள். இது தொடக்கத்துக்குமான ஒரு என்ட்ரன்ஸாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. எந்த நாளும் இந்த பாடசாலையினுடைய அடையாளமாக அதுக்கு முன்னுக்கு இருக்கும். அது அப்படித்தான் அமைந்து இருக்கின்றது சிறப்பாக என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. எனது நண்பன் ராஜலிங்கம் அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முன்னாள் அதிபர் கான உதயகுமாரன். இந்த வளைவு நீண்ட காலமாக பாடசாலை இந்த காணி கொள்ளணும் செய்ய முதலே இதிலிருந்து ஒரு பாதை இருந்தது. அந்த பாதைக்கு புது மெருகூட்டி இந்த பாதையை நவீனமயப்படுத்தி ஒரு கேட் வளைவை மிக அளவுற பல லட்சம் ரூபாவிலே செலவு செய்து அவர் வழங்கியிருக்கின்றார். இதால் இந்த வண்ணாங்கனி வடக்கு தம்பகாமம் முள்ளியடி பிள்ளைகள் இந்த பாதையை பாவிப்பதன் மூலம் பாடசாலையின் இந்த புறம் அழகுறுவதோடு மற்றும்படி அந்த வீதி விபத்துகளில் இருந்தும் மாணவர்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதை பாடசாலை நிர்வாகம் மிகச் சிறந்த முறையிலே இந்த வளைவையும் இந்த வாசலையும் பயன்படுத்தி இந்த பகுதியையும் துப்புரவாகவும் அழகாகவும் பேணி இந்த மைதான பயன்பாடு கலாச்சாரம் இந்த மண்டப பயன்பாடு அனைத்தையும் இந்த வாயிலூடாக செய்வதன் மூலம் மிகச் சிறப்பான ஒரு எதிர்கால வளர்ச்சியை நாங்கள் இதன் மூலம் காண முடியும். பாடசாலை வளவினை வரைந்து அந்த அமைப்பினை உருவாக்கிய
அந்த அமைப்பாளருக்கான கௌரவம் இப்பொழுது நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல மத்திய கல்லூரியில் ஒரு தேசிய பாடசாலை என்ற அமைவிடத்துக்கு அமைவாக எங்களோட ஒன்றாக இணைந்து படித்த நண்பர் ராஜலிங்கம் அவர்கள் கிழக்கு வாசலில் ஒரு அழகான நுழைவாயிலை அமைத்து பாடசாலைக்கு பெருமை தேடி தந்ததோடு உண்மையிலே படித்த மாணவர்கள் செய்ய வேண்டிய இந்த நற்காரியங்களுக்கு முன் உதாரணமாக செயல்பட்டு இருக்கிறார். இவரை போல பல பேர் இந்த கைங்கரியத்தில் செய்கிறதுக்கு முன் வந்திருப்பது பல சமூகத்துக்கும் படித்த பழைய மாணவர்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு முன்மாதிரியான நிகழ்வாக நான் இதை கருதுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த மத்திய கல்லூரியின் ஆரம்ப மகா வித்தியாலயம் பழைய மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர் என்ற ரீதியில் இந்த நுழைவாயிலை அமைத்த ராஜலிங்கம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதே போன்று அவருடைய நீண்டகால நண்பரும் என்னுடைய பழைய மாணவர்கள் என்ற ரீதியிலே இங்கே பலர் இருக்கின்றனர். ஆசிரியர்களாக இருக்கின்றனர், உத்தியோகஸ்தர்களாக இருக்கின்றனர். அந்த வகையிலே அவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அந்த நீண்ட கால நினைவு உரைகள் நினைவு நாட்கள் எல்லாம் இப்பொழுது எனக்கு நினைவில் இருக்கின்றது. அந்த வகையில் ராஜலிங்கம் அவர்களுக்கு இந்த நுழைவாயிலை இந்த மூடப்படாத இந்த நுழைவாயிலை திறந்து வைத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த நிகழ்வு தொடர்பாக உலகமெங்கும் வாழுகின்ற எங்களுடைய பழைய மத்திய கல்லூரியினுடைய உறவுகள் இவற்றை கேட்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருப்பீர்கள் என நம்புகின்றோம். எமது பழைய மத்திய கல்லூரியுடைய வரலாற்றிலே இன்றைய நாள் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான நாள். அந்த வகையிலே ஒன்றாக தரம் 6ல் இருந்து எம்மோடு ஒன்றாக கற்ற நண்பன் ராஜலிங்கம் அவருடைய குடும்பத்தினர் இன்று ஒரு பெரிய கைங்கரியத்தை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் அவரோடு ஒன்றிணைந்து பல செயற்பாடுகளிலே செயற்பட்டவர்கள் என்ற வகையிலே பெரும் மகிழ்வடைகின்றோம். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதை அவன் பால் விடல் என்ற அந்த வள்ளுவன் வாக்கிற்கமைய இவன் செய்து முடித்து இருக்கிறார். இது பலருடைய செயற்பாடுகளுக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும். இன்னும் பல வேலைத்திட்டங்கள் இந்த பள்ளியிலே ஆற்றப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அதை எல்லோரும் இணைந்து நாங்கள் ஒன்றிணைந்து இந்த கல்வி தாய் அவளுக்கு இன்று மெருகுற்று மிளிர்கிறாள் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். எங்களுடைய கல்வி தாயவள் அந்த வகையிலே இன்னும் பல செயற்பாடுகள் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் மனதார விரும்பி இவருக்கும் பள்ளி சமூகத்துக்கும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சந்தோஷமாக எல்லோரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு அழகிய தருணம். இந்த நேரத்தில் இதே மாதிரி பல காணொளிகள் வர காத்திருக்கிறது. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இவர்களோடு இருந்தது நானும் பெருமையாக நினைக்கிறேன், சந்தோஷமாக நினைக்கிறேன். நன்றி மக்களே. அடுத்த காணொலி உங்களை சந்திக்கிறேன். இது டாட்ஸ்.